தோழர்களுக்கு என் அன்பான வணக்கம். நான் என்ன பண்ண போறேன்னா ஒரு நல்ல ஒரு பார்ட்டி ஸ்டார்டர். அது காரமாக இல்லாமல் நல்லா கொஞ்சம் ஸ்வீட்டாக தான் நல்லாயிருக்கும். ஆனால் ஒரு மைல்டாக இருக்கணும் அந்த ஸ்வீட்னஸ். அது என்ன பண்ண போகிறோம்னா ஹெல்த்தியாகவும் பண்ண போகிறோம். அதனால் சப்பாத்தி மாவு செஞ்சு வச்சுருக்கேன். நல்லா வீட் ஃப்ளார், மைதா போடாமல் வெறும் வீட் ஃப்ளார் போட்டு நல்லா பிசைஞ்சு வச்சுக்கோங்க. சப்பாத்தி மாவு பார்த்துக்கு நல்லா சாஃப்டாக. இது கூட நமக்கு பூரணம் பண்ணுறதுக்கு 3 ஐட்டம்ஸ் தேவைப்படுது. இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஸ்வீட் போலி. ஃபஸ்ட் நான் ஐட்டம் சொல்லணும். ஸ்வீட் போலினா நம்ம ஸ்டஃபிங் நல்லா ஃபுல்லாக நிறைய வச்சு அதை 2ஆக மடித்து அதுக்கப்புறமா சுட போகிறோம். சுட்டதுக்கப்புறமா அதை இன்னும் கொஞ்சம் குவார்ட்டராக கட் பண்ண போகிறோம். ஸோ நம்ம பிக்சர் என்ன நீங்கள் பார்த்துப்பீங்க. இப்போ வெல்லம் நல்லா இந்த மாதிரி சீவி வச்சுக்கோங்க, எல்லாம் பொடிச்சு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா அரை மூடி தேங்காய் நல்லா துருவி வச்சுக்கோங்க ஃபுல்லாக. இது அரைக்கும் எக்ஸ்ட்ராவாக இருக்கும். நல்லா பெரிய தேங்காய் எடுத்துக்கனால கொஞ்சம் நல்ல பெரிய தேங்காய் இருக்குது. உங்களுக்கு முழு தேங்காய் எடுத்துக்கோங்க. இது நல்லா ஒரு கிளாஸ் ஃபுல்லாக கடலைப்பருப்பு ப்ரெஷர் குக்கரில் நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இது 3 நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம். முக்கியமாக என்ன நம்ம பூர்ணத்தை முன்னாடி நாள் நைட்டே பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். நல்லா இன்னும் கொஞ்சம் கட்டியாகும். அப்புறம் சப்பாத்தியில் வச்சு காலையில் நல்லா சுட்டுலாம். இல்லை நம்ம சுட்டே கூட ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டு அப்புறம் சூடு பண்ணலாம். அப்போவும் நல்லா அது திக்கர் கன்சிஸ்டன்சி வரும். நல்லாயிருக்கும் இந்த பார்ட்டி ஸ்நாக். இது நல்லா வேகணும். ஆனால் அதே சமயத்தில் ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது. அதனால் நம்ம ஒரு கிளாஸ் பருப்பு எடுத்திங்கன்னா நீங்கள் நார்மலாக 2 கிளாஸ் தண்ணி நல்லா ஊற்ற வேண்டியதாக இருக்கும். அதுக்கு அந்த 2 கிளாஸ் தண்ணி கரெக்டாக ஊற்றி வைங்க. இப்போ நமக்கு எக்ஸ்ட்ரா தண்ணி இருந்ததுன்னா அதை எடுத்துகிட்டு போகிறோம். அதுக்கு தான் நம்ம அடுப்பில் போட்டு நம்ம கொஞ்சம் கிண்ட போகிறோம். நல்லா ஒரு திக்கு பூர்ணம் வரதுக்கு. அதுக்கு முன்னாடி இப்படி முழுசாக இருக்க வேண்டாம். அதனால் லேசாக நான் ஒரு 2 ஓட்டு ஓட்டிக்கு போகிறேன் நான் மிக்சியில். ரொம்ப தண்ணியாக அரைச்சிடாதீங்க. லேசாக சும்மா ஊட்டி எடுத்துக்கலாம். சும்மா குயிக்காக 2 வாட்டி நான் ப்ரெஸ் பண்ணேன். அதுக்குள்ளே இப்படி பண்ணியிருக்கேன். கொஞ்சம் முழு பருப்பு வேணும். அப்போ தான் நல்லாயிருக்கும் அந்த டெக்ஸ்சர். அதனால் கொஞ்சம் முழு பருப்பு விடுறேன். சிலது அரைச்சிருக்கேன் இந்த மாதிரி. இப்போ என்ன பண்ண போகிறோம்னா ஒரு பேனில் கொஞ்சம் நெய் ஊற்றி இது நல்லா கொஞ்சம் கிண்ட போகிறோம். எல்லாமே வெந்துடுச்சு இது நல்லா. அதனால் ரொம்ப வேக வைக்க வேண்டாம். அதேமாதிரி வெல்லமும் தேங்காயும் நம்ம ரொம்ப வேக வேண்டாம். இது 3த்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணி நம்ம ஒரு திக் பூரணம் பண்ண போகிறோம். ஸோ ஒரு பேன் வச்சுருக்கேன். அதில் ஒரு 2 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கிறேன். நம்ம ஸ்வீட் பண்ண போகிறோம். அதனால் கொஞ்சம் நெய் போட்டு நம்ம அதை ஃப்ரை பண்ணலாம். அப்படியே போலி சுடும் போது கொஞ்சம் நெய் போட்டுக்கலாம் நம்ம. ஸோ நெய் நல்லா இப்போ உடனே காஞ்சிருச்சு. இதில் நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்ச கடலைப்பருப்பு இது போடலாம். ஏன்னா ட்ரையாக இருக்கனால நம்ம கொஞ்சம் பக்கத்துலேயே இருந்து கிண்டணும். இல்லைனா தீ அடிப்பிடிச்சிடும், தீஞ்சிடும். அதை போட்டுட்டு அது கூட எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ண போகிறது. மொத்தமாக ஒன்றா சேர்க்குறேன் ஆக்சுவலாக அந்த பூர்ணத்தெலாம். அதனால் அது கூட வெல்லம் ரொம்ப கரைக்கக்கூடாது, ரொம்ப கொதிக்க வச்சு பாகலாம் இருக்கக்கூடாது. நம்ம லேசாக கிண்டணும். அடுப்பு கொஞ்சம் மீடியம்லேயே வச்சுக்கோங்க, ரொம்ப ஹையில் வைக்க வேண்டாம். ஸோ இந்த வெள்ளத்தை நம்ம போட்டிருக்கோம். நான் நல்லா டார்க் வெல்லம் எடுத்துக்கேன். நல்லா ஒரு கலர் கொடுக்குறதுக்காக. டார்க் வெல்லம் கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஸோ நம்ம இப்போ அதை எடுத்துருக்கோம். நல்லா பருப்போட சேர்த்து மிக்ஸ் பண்ணுறோம். இது 2 ஒன்றா சேரும்போது இது கூட நம்ம தேங்காய் வச்சுருக்கோங்களோ அதையும் போட போடணும். தேங்காய் உங்களுக்கு எவ்வளோ பிடிக்குமோ அப்படி போட்டுக்கலாம். நிறைய பிடிச்சா நல்லா போட்டுக்கலாம். அப்போ நல்லாயிருக்கும். ஸோ இதை லேசாக அப்படி கிண்டிகிட்டே இருக்கணும். அது கொஞ்சம் நல்லா திக்காக சுண்டி வர வரைக்கும். ஸோ நம்ம பூர்ணம் நல்லா திக்காக பண்ணிகிட்ருக்கோம். அதை அடிக்கடி கலரணும். அது நான் கலர்னே இருக்க போகிறேன். அந்த டைமில் இந்த சப்பாத்தி மாவு எப்படி பண்ணி நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். சப்பாத்தி மாவு நம்ம ஈஸியாக பண்ணிடலாம். நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும். நல்லா இப்போ சாஃப்டாக இருக்குது. ஏன்னா நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடியே பண்ணி இதை ஊற வச்சுருக்கேன். நம்ம சப்பாத்தி கொஞ்சம் 2 மூடி எண்ணெய் ஊற்றினா நல்லாயிருக்கும். அதனால் ஒரு சின்ன மூடியில் கொஞ்சம் எண்ணெய், ஒரு 2 ஸ்பூன் 3 ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. கொஞ்சம் உப்பு போடணும் எல்லா ஸ்வீட்லேயும். அப்போ தான் அந்த ஸ்வீட்டை கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணோம். நான் நல்லா ஒரு 1.5 கப்பு கோதுமை மாவு எடுத்து அது கூட கொஞ்சம் சுட தண்ணி போட்டு நல்லா பிசைஞ்சிட்டு கூட லேசாக ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி நல்லா ஒரு ரவுண்டு கன்சிஸ்டன்சி கொண்டு வந்திருக்கேன். சப்பாத்தி கன்சிஸ்டன்சிக்கு. நம்ம சப்பாத்தி எப்பயும் பிசையும் போது இது மாதிரி நல்லா நம்ம பாம் யூஸ் பண்ணுவோம். நல்லா பாம் யூஸ் பண்ணால் நல்லா சாஃப்டாக வரும். ஸோ இது மாதிரி நல்லா அப்படி அமுத்தி கொடுங்க. இப்படி எஸ்பெஷலி நம்ம இன்றைக்கி ஸ்வீட் பண்ண போகிறோம், போலி பண்ண போகிறோம். அது நல்ல ஒரு சாஃப்ட் சப்பாத்தி நமக்கு வேணும். அதனால் நல்ல ஒரு சப்பாத்தி மாவு பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம. ஸோ நல்லா இந்த மாதிரி நம்ம ஒரு 5 to 10 மினிட்ஸ் நல்லா கலனே இருந்தாலும் இந்த மாதிரி நமக்கு திக்காக வந்துடும். அப்போ தான் நம்மளால் சப்பாத்திக்குள்ளே வைக்க முடியும். இப்போ நம்ம எடுத்து கொஞ்சம் நேரம் இதை நல்லா ஆற வச்சிடலாம். இதை நீங்கள் முன்னாடி நாளே பண்ணி வச்சிங்கன்னா நல்லா நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சா இன்னும் கொஞ்சம் கட்டியாகும். ஸோ நம்ம பூர்ணம் இப்போது ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்மளுடைய பூர்ணம் நல்லா ரெடி ஆகிடுச்சு. நல்லா ஆறி போச்சு. இப்போ இந்த மாதிரி இருக்கும். நம்ம ஃப்ரிட்ஜில் எடுத்தால் கூட நான் ஃப்ரிட்ஜில் வைக்கல இன்றைக்கி. ஆனால் நான் நீங்கள் அப்படி முன்னாடி வச்சுட்டு லேசாக இது மாதிரியே சூடு பண்ணி கூட இது மாதிரி ஆற வச்சுக்கலாம். இப்போ நான் சப்பாத்தி பண்ண போகிறேன். ரெகுலராக சப்பாத்தி பண்ணுற மாதிரி தான் பண்ணோம். ஸோ இன்னும் கொஞ்சம் நீட் பண்ணிக்கிறேன். நான் நல்லா பாம்பில் அமுத்தி இது சும்மா நீங்கள் ஒரு வேளை புதுசாக சப்பாத்தி பண்ணுறவங்களுக்காக சொல்கிறேன். ரெகுலராக பண்ணுறவங்களுக்கு நல்லா தெரியும் ஏற்கனவே. ஸோ நல்லா மாவு சாஃப்டாக இருக்குது. இப்போது சின்னதாக ரவுண்ட் எடுத்து
நார்மலாக சப்பாத்தி பண்ணுற மாதிரி பண்ணுறோம். நான் வந்து இது மாதிரி மடிப்பேன், நீங்கள் எப்படி வேணால் மடிச்சிக்கலாம். இது மாதிரி தம் வச்சு மடித்தா ஒரு சர்க்கிள் மாதிரி வந்துடும். அதை வந்து மாவில் இப்படி தொட்டு எடுத்துக்கணும். பார்க்கலாம், மாவு போட்டுட்டு நல்லா இப்படி அமுத்திட்டு ஈவனாக திரட்டுறோம். அப்பப்போ கொஞ்சம் மாவு வந்து ரொம்ப அமுத்தி பிசைஞ்சால் ஒட்டிக்கும், அதனால தான் மாவு போடுறோம். ரொம்ப அப்படி அமுத்தக்கூடாது, நல்லா ஒரு மாதிரி டெலிகேட்டாக வச்சு தைக்கணும் சப்பாத்தி. எல்லா சைடும் ஈவனாக இருக்கணும். அதாவது நான் வந்து நம்ம ஒரு இடத்துல மேடு ஒரு இடத்துல பள்ளமாக இருக்கணும் சப்பாத்திக்கு. எப்படியுமே நீங்கள் என்னோடய சப்பாத்திக்கு கூட நான் செப்பரேட்டாக ஒரு வீடியோ போடலான்னு இருக்கேன். ரொட்டி வீடியோஸை போட்டிருக்கேன் நான். ஸோ நம்ம அது ரெகுலர் சப்பாத்தி மாதிரி ஒன்று பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் இப்போ வந்து நம்ம நடுவில் வந்து பூர்ணம் வைக்க போகிறோம். பூர்ணம் வச்சுட்டு மடிக்க போகிறோம். ஸோ இப்போ நல்லா எவ்வளோ ஸ்டஃபிங் வேணுமோ அதை பார்த்து நீங்கள் வச்சுக்கோங்க. நம்ம இந்தளவுக்கு வைக்கலாம். நல்லா சென்டரில் இப்படி ஸ்ப்ரெட் பண்ணி விடலாம். இதுக்கு மேலே வந்து நம்ம இதை அப்படியே மூடலாம். இப்படி ஃப்ளாட்டாக அப்படியே அமைக்க விடலாம், எல்லாத்தையும் இருக்க மாதிரி. இப்போ சென்டரில் எப்படி ஓரத்தில் எப்படி மடித்து விட்டுருப்போம். இது வந்து நல்ல ஒரு ஸ்டஃப்டு போலி. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து உள்ளே நல்ல நம்ம ஸ்டஃபிங் வச்சுருக்கோம். இதை நம்ம சுட்டுட்டு கட் பண்ணிக்கலாம். அப்படி ரெண்டாக அடுப்பில் போட்டு எடுத்துகிட்டு, இல்லை நீங்கள் வந்து கட் பண்ணிவிட்டு கூட வந்து சுடலாம், உங்கள் இஷ்டம். நான் 2-3 பண்ணிக்க போகிறேன். அதுக்கப்புறமா வந்து டவாவில் போட்டு காட்ட போகிறேன். இது ஃப்ளாட்டாக ஒன்று பண்ணியிருக்கேன். இப்படியும் பண்ணலாம். நம்ம சில பேர் குண்டாகவும் பண்ணுவாங்க, குண்டா கூட பண்ணலாம். நம்ம நிறைய ஸ்டஃபிங் வரும். நீங்கள் வந்து உங்களுக்கு எப்படி இருக்கோ பார்த்துக்கலாம். நிறைய பண்ணும்போது பார்ட்டிக்கு பண்ணும்போது வந்து ரொம்ப ஓவராக நம்ம வந்து ஒரே ஸ்டார்டர் வந்து நிறைய ஃபீட் பண்ண வேணாம். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக குட்டி குட்டியாக போட்டால் வந்து நல்லாயிருக்கும். ஸோ நான் இன்னொன்று காட்டுறேன். நான் அதே மாதிரி சப்பாத்தி எடுத்து வச்சுருக்கோம். இந்த மாதிரி இன்னும் கொஞ்சம் கூட எக்ஸ்ட்ரா கூட வச்சுக்கலாம். நீங்கள் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டலாம். நல்லா ட்ரையாக இருக்கணும். இந்த மாதிரி அதுக்காக நம்ம காய வைக்கணும். தண்ணியாக ஓடக்கூடாது. சப்பாத்தி அதனால ஈரமாகி கிழிஞ்சிடும் ஒரு மாதிரி. அதனால் ட்ரையாக வைக்கணும். இப்போ இந்த மாதிரி குண்டாக கூட வைக்கலாம். குண்டாக வைக்கும்போது என்ன ஆகுனா வந்து சைடில் வேகிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாகும். அதனால் நீங்கள் கொஞ்சம் நிறுத்தி பிடிக்கணும். அப்போ வேக வைக்கும் போது இதில் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக போட்டு காட்டுறேன். ஸோ இது மாதிரி அமுத்தி எடுத்துலாம். இதையும் நம்ம நல்லா நெய் ஊற்றி சுட போகிறோம். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது 2 இல்லை 3 கூட கட் பண்ணிக்கலாம். நம்ம பெருசாக இருக்கனால. இப்போ இதை எடுத்து நம்ம வந்து டவாவில் சுட்டு எடுத்துடலாம். ஸோ இது மாதிரி நம்ம ஒரு தோசை கல்லையோ இல்லை வந்து ஃப்ரைங் பேன்லையோ நீங்கள் பண்ணிக்கலாம். கடாய் வந்து நல்லா இப்போ கல் காஞ்சிடுச்சு. கொஞ்சம் நெய் விட்டு பண்ணலாம். அதனால் நல்லா நெய் போட்டுக்கிறேன் நான். ஸ்வீட்டு அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து ஸ்பெஷலாக கெஸ்ட்டுக்கு பண்ணுறோம். அதனால் வந்து கொஞ்சம் நெய் போட்டுக்கோங்க. இது வந்து கொஞ்சம் திக்காக ஸ்டஃபிங் பண்ணல, அதை இந்த பக்கம் போட்டிருக்கேன். தின்னாக பண்ணியிருக்கேன். இது அந்த மாதிரி இது போட்டுருவாங்க. நல்லா ஒரு சைடு வேகட்டும். அதுக்கப்புறம் நம்ம திருப்பி போடலாம். இப்போ இந்த மெதுவாக திருப்பி பார்க்கலாம். நீங்கள் இது ஒரு கையில் ஒரு கரண்டில் பண்ணலாம், இல்லை இன்னொரு கரண்டி 2 கரண்டி பிடிச்சிக்கலாம் திருப்பி போடுறதுக்கு. இந்த மாதிரி மெதுவாக வச்சு இப்படி திருப்பி போடுவோம். இன்னும் வேகணும். நம்ம வந்து இன்னொரு வாட்டி போட போகிறோம். பட் நம்ம இப்போ முதல்ல 2 பக்கம் போட்டு எடுத்துக்கோம். இதையும் வந்து கொஞ்சம் ஸ்டஃபிங் நிறையா இருக்குதுல்ல, கொஞ்சம் பார்த்து மெதுவாக எடுத்து திருப்போம். நீங்கள் அதுக்காக நம்ம கம்மி ஸ்டஃபிங் போட்டால் நமக்கு ஈஸியாக இருக்கும் திருப்பறதுக்கும் சர்வ் பண்ணுறதுக்குமே. இந்த சைடில் எல்லாம் கொஞ்சம் வேகாமல் இருக்கும், அதுக்காக தான். பட் குண்டாக இருந்தால் கொஞ்சம் நல்லா கட் பண்ணி 3ஆக சர்வ் பண்ணலாம். ஸோ நெய் எல்லா பக்கமும் போட்டுக்கலாம். நல்ல ஒரு ஸ்வீட் சப்பாத்தி, ஹெல்த்தியான சப்பாத்தி. அது மட்டும் இல்லாமல் கெஸ்ட்டுக்கு வந்து ஈவினிங்கில் வந்தாங்கன்னா ஸ்நாக் மாதிரி கொடுக்குறது நல்லாயிருக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம சென்டரில் இப்படி ஹோல்ட் பண்ணி 2 கரண்டில் வச்சு அடியில் வேகிறதுக்கும் பார்க்கலாம். நம்ம ஓரளவுக்கு நல்லா சீல் பண்ணணும், வெளியே வராமல் இருக்கிறதுக்கு. இல்லைன்னா வந்து வெள்ளம்லாம் வெளியே வந்ததுன்னா நம்ம தீய ஆரம்பிக்கும். ஸோ இந்த மாதிரி நல்லா ஹோல்ட் பண்ணுங்கள். இதில் வந்து மெயினாக நமக்கு உள்ள ஸ்டஃபிங் வந்து நல்லா ஏற்கனவே கடலைப்பருப்பு வெந்து போச்சு. அதனால் உள்ளே வேகணும்னு இல்லை, நார்மலாக சப்பாத்தி மட்டும் வெந்தால் நமக்கு போதும். ஸோ இப்போ வந்து நம்ம இதை பிளேட்டில் எடுத்து வைக்கலாம். கொஞ்சம் லேசாக ஆறுனதுக்கப்புறமா கட் பண்ணுவோம். நான் இன்னும் 2 போட்டு எடுத்து போகிறேன். நான் வந்து இந்த மாதிரி நான் நல்லா 5 ஸ்டஃப்டு போலி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சம் லேசாக இப்போ ஆறுன மாதிரி இருக்கேன். இதை நம்ம வந்து ஸ்லைஸ் போட்டு கட் பண்ணி வச்சிடலாம். கெஸ்ட்டு வர டைமில் கொஞ்சம் சூடாக பண்ணால் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி ஹாஃபாக தான் நல்லாயிருக்கும் ஒருத்தருக்கு சர்வ் பண்ணுறதுக்கு. நான் சும்மா அந்த பிளேட்டில் எப்படி அரேஞ்ச் பண்ண போகிறேன். ஸோ இது நல்லாயிருக்கும். ஆளுக்கு வந்து நல்லா ஒன்று சூடாக சாப்பிட்றதுக்கு. உள்ளே வந்து நல்லா வந்து நம்ம வெல்லம், தேங்காய், அது கூட வந்து நல்லா கடலைப்பருப்பு போட்டிருக்கோம். இந்த 3மே வந்து ஒரு நல்ல காம்பினேஷன் பூர்ணத்துக்கு. டேஸ்டியாகவும் ஹெல்த்தியாகவும் இருக்கும். சர்வ் பண்ணலாம். இப்போ நம்மளோட ஸ்டஃப்டு போலிஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. இது நல்ல ஒரு பார்ட்டி ஸ்டார்டராக இருக்கும். பூரணம் முன்னாடியே பண்ணிவிட்டு நீங்கள் கரெக்டாக கெஸ்ட்டுக்கு வரும்போது இந்த நல்லா இப்படி சூடாக சர்வ் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இது கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். இதை சீக்கிரமாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் போஸ்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ்.